ரேஷன் கடை பருப்பு வச்சு எப்படி வடை செய்யலான்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தெரியும், தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் நம்ம இருத்து எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்துட்டோம். இப்போ ஒரு மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இதை எடுத்துட்டோம், அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, வெறுமனே அரைச்சிக்கிடுவோம். மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். இப்போ அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? கொஞ்சம் 1-2 அரையாமல் இருக்கணும். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்னா 4 மிளகா, மல்லி இலை, கருவேப்பிலை, 2 பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் மிளகாய் சேர்த்துக்கிறலாம், வெங்காயம் சேர்த்துக்கிறலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், மல்லித்தலை போட்டுக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒரு வானவில் வச்சுருக்கோம். தேவையான அளவு உள்ள எண்ணெய் சேர்த்துருக்கோம். ஓகேவா? ஒரு வானவில் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இந்த கொஞ்சம் மாவு எடுத்துக்கிடுவோம். இப்படியே நல்லா ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை மெதுவாக உள்ளே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டோம். இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். இந்த பபிள்ஸ் அடங்கினோடனே நம்ம எடுத்துக்கலாம். வச்சு மெதுவாக இப்படி திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் அடங்கின உடனே இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். நம்மளுடைய வடை அழகாக ரெடி ஆகிட்டு, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும்